வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 22 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாலை 5 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது. நேற்றைக்கு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி உருவாகி நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது அதே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறாமல் எதிர்பார்த்தது போலவே தமிழ்நாட்டின் தரையேற தொடங்கி இருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் வளிமண்டலத்தில் தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக தாழ்வு பகுதியாக கடப்பது தெரியாமல் நாம் எதிர்பார்த்தது போலவே எந்தவித காற்றும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் ஏறி அது கர்நாடக பகுதியை நோக்கி வட உள் மாவட்டம் வழியாக பயணிக்க தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் கடற்காற்று கிழக்கு காற்று ஈர்த்து கொண்டிருக்கும், மழை இருந்து கொண்டிருக்கும் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் இனிமேல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மழைப்பொழிவு தீவிரமடையும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும். இன்றைக்கு பகலிலே பொழுது விடியும் நேரத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரியை அடுத்து பெங்களூரு, மைசூரு, கோலாறு, தங்கவயல் மற்றும் குப்பம் போன்ற பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திர, தெற்கு கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நேற்றைக்கு 2 மாவட்டத்தை தவிர பிற மாவட்டம் 3 மாவட்டம் 2 மாவட்டம் கடலோர மாவட்டம் ஒரு உள் மாவட்டம் தவிர பெரிய அளவிலே மழை இல்லை. மிக கனமழை பொழிவு நேற்றைக்கு காலையிலிருந்து இன்றைக்கு காலை வரைக்கும் 24 மணி நேரத்தில் விழுப்புரம், கடலூர் மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு 2 இடத்துல மட்டும் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வல்லம் 162 மில்லிமீட்டர், மயிலம் 122 மில்லிமீட்டர்,